ஓம் சாந்தி. உங்களுடைய மனசுக்கு உண்மையான எஜமான் யாரு? நீங்களா இல்லை உங்க மனசா? சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா கோவப்படுறோமே, அதை நினைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம மனசுக்கு சொல்லுவோம். ஆனா அதையே நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோம். கவலைப்பட வேணான்னு தெரிஞ்சிருந்தும் கூட நம்ம ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கோம்? ஏன் தெரியுமா? ஏன்னா நாம அரசனா இருக்க வேண்டிய இடத்துல சில நேரங்களில் நம்ம மனசினுடைய அடிமையாகிறோம். நீங்கள் சாதாரண ஆத்மா இல்ல, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உடலே ஒரு ராஜ்யம். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்மேந்திரமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பழக்கமும் இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள். இதனுடைய அரசன் யாரு? ஆத்மாவாகிய நான் தான். ஒரு நாட்டுல அரசன் பலவீனமா இருந்தா என்ன ஆகும்? பிரஜைகள் ஒழுங்கு இல்லாம நடந்துக்குவாங்க, அமைதிக்குள்ளையும் குழப்பம் உண்டாகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்ம உணர்வை நம்ம மறந்தோம்னா நம்மை ஆள தொடங்கிரும். மனசு சொல்லுது கோபப்படு அப்படின்னு சொல்லுது, நம்ம கோபப்படுறோம். அவங்கள வெறுத்துடு சொல்லுது, நம்ம வெறுக்கிறோம். கவலைப்படு சொல்லுது, நம்ம கவலைப்படுறோம். ஆனா ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா இல்ல, மனசுகிட்ட சொல்றாங்க நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட சொல்றாங்க நான் குறைகளை பார்க்க மாட்டேன், குணங்களை மட்டும்தான் பார்ப்பேன். வாக்கு கிட்ட சொல்றாங்க நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதம் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன். காது கிட்ட சொல்றாங்க ஆனா விஷயங்களை கேட்க மாட்டேன், ஞானத்தை மட்டும்தான் கேட்பேன். இதுதான் சுயராஜ்ய அதிகாரியினுடைய வாழ்க்கை. உலகத்தை வெல்றதை விட தன்னை வெல்றதுதான் பெரிய வெற்றி. 1000 பேரை வெல்வது சாதனை கிடையாது. ஒரு கோபத்தை வெல்வதுதான் உண்மையான சாதனை. ஒரு பழக்கத்தை மாத்துறது, ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நிறுத்துவது, ஒரு தவறான சம்ஸ்காரத்தை வெல்றது, இதுதான் ஆன்மீக வீரத்தினுடைய அடையாளம். பாபா சொல்றாங்க, முதல்ல உங்களை ஆளுங்க, பிறகு உலகம் தானாகவே எளிதாக தோணும். சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் என் சூழ்நிலை தான் என்ன பாதிக்குது. ஆனா உண்மை என்ன? சூழ்நிலை அல்ல, அத பத்தின எண்ணம் தான் நம்மளை பாதிக்குது. ஒரே சூழ்நிலைய 2 பேர் பாக்குறாங்க. ஒருத்தர் உடைஞ்சு போயிடுறாங்க, இன்னொருத்தர் வலிமையாயிடுறாங்க. ஏனென்றால் ஒருவர் மனதின் அடிமை, இன்னொருவர் மனதின் அரசன். ஒரு முடிவெடுப்போமா? என் மனம் என்னை ஆளாது, நான் மனதை ஆளுவேன். என் கோபம் என்னை ஆளாது, நான் கோபத்தை வெல்வேன். என் பழைய சம்ஸ்காரங்கள் என்னை ஆளாது, நான் அவற்றை மாற்றுவேன். ஏனென்றால் நான் பலவீனமான ஆத்மா அல்ல, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. இப்போது நம்முடைய புத்தியை மேலே உயர்த்துவோம். பரமாத்ம தந்தையை நினைவு செய்வோம். அன்பின் கடல், அமைதியின் கடல், சக்தியின் கடல், என் இனிய சிவபாபா, பாபாவின் தங்க ஒளி கதிர்கள் என்னை வந்தடைகின்றன. அந்த ஒளி என் மனதை வலிமையாக்குகிறது, என் புத்தியை தெளிவாக்குகிறது, என் சம்ஸ்காரங்களை தூய்மையாக்குகிறது. இப்போது நான் உணர்கிறேன், நான் தனியாக இல்லை, என்னுடன் பாபா இருக்கின்றார். நான் நிமித்தம் சேவிப்பவர் பரமாத்மா தந்தை. இந்த நினைவு வந்த உடனேயே கவலை மறைகிறது, மறைகிறது, பலவீனம் மறைகிறது. உங்க வாழ்க்கையை மாத்தணுமா? முதல்ல உங்க மனசை மாத்துங்க. உங்க மனசை மாத்தணுமா? ஆத்ம உணர்வுல நினைச்சிருங்க. ஆத்ம உணர்வுல நினைச்சிருக்கணுமா? பாபாவின் நினைவுல இருங்க. அப்ப நீங்க வெறும் வாழ்க்கைய வாழ மாட்டீங்க, வாழ்க்கைய ஆளுவீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரம்ம குமாரிகள் இலவச தியான மையத்தோடு இணையறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.